தஞ்சாவூர் மக்களே, நம்ம இப்ப அரண்மனைக்கு வந்தோம். தற்செயலா நம்ம டிவிக்கு மணிகண்டனை பார்த்தோம். சின்னதா ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கேட்ட நம்பிட்டா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கண்டிப்பா எடுத்துக்கலாண்ணே. எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா சொல்றோம். அஞ்சு கேள்வி தான் கேட்க போறேன். அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிடுறேன் மணிகண்டன். கண்டிப்பா உங்களோட கேள்வி என்னவோ நீங்க சொல்லுங்க. வீடியோ லாஸ்டா உங்க வீடியோ பார்த்த மணிகண்டன், அதுல வந்து நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றீங்க. அடுத்து வந்து விஜய் தான் முதலமைச்சர், டிவிக்கே தான் வந்து தமிழகத்தின் அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எந்த ஒரு கான்பிடென்ட்ல அவ்வளவு தூரம் சொல்றீங்க? இல்லை, இப்போ வந்து மக்களோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. கடந்த முறை அந்த வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க. போட்டி அவங்களா இவங்களான்னு கிடையாது, தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. எங்களுக்கு வந்து திமுகங்கிறது பெரிய கட்சியோ, அவங்க பயந்து போனதுனால தான் 13ஆம் தேதி அண்ணன் திருச்சிக்கு வராங்க. அதுக்கு பர்மிஷன் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஒரு பெரிய கட்சி இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னையோட நிலைப்பாடு சூழல்கள் மாறும், அரசியல் மாற்றம் தேவை. அதுக்காக தான் நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொன்னேன். அங்கே சூரியன் வந்து அஸ்தமிக்குது. சூரியன் அஸ்தமனம் ஆகுறதை நீங்கள் அப்படியே லைவாக பார்க்கலாம். சூரியன் அஸ்தமாகுது. சூரியன் அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா அடுத்து ஒரு சந்திரன் வந்து உதயமாகும். இதுதான் வந்து ஒரு மாற்றத்திற்கான நேரம். இது கண்டிப்பா நடக்கும். அந்த கான்ஃபிடென்ட்ல நான் சொன்னேன். வேற எதுவும் உங்களுக்கு